வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்னோ ஒயிட் அண்ட் ஹண்ட் மேன் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேர படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி முதவட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிகரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு அழகான கர்ப்பமா இருக்க ஒரு மகாராணியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தோட்டத்துல இருக்க ஒரு ரோஜா பூவை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாங்க. அப்படி போறப்ப அந்த ரோஜா பூல இருந்த முள்ளு குத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில பிளட் வருது. அப்ப வந்து பார்த்தா அந்த ரோஜா பூ செடி கிட்ட ஒரு விஷ் கேட்கறாங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பனி மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். அவளுக்கு இருக்கிற இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இருக்கிற மாதிரியே அவளோட உதடு முழுக்க சிவப்பா இருக்கணும். அதை விட அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டாங்க. அவங்க வேண்டின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இந்த ஒரு பெண் குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோனுக்கு 10 வயசா இருக்கும் போதே இந்த மகாராணி வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்க ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. தன்னோட மனைவிக்கு இறந்த கடுத்தது இந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா மன அளவுல பாதிக்கப்படுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்து நாட்டை சேர்ந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்தி இவனை அட்டாக் பண்ணி அந்த நாட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர் எடுத்துட்டு வராங்க. நான் மனதளவுல தான் பாதிக்கப்பட்டனே தவிர உடம்பு அளவுல வந்து பார்த்தா என்னோட வீரம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த நாட்டு வீரர்கள் கூட சண்டை போடுறாரு. இவரோட அடி தாங்காம அந்த நாட்டு வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து இந்த இடத்தை விட்டு காணாம போயிட்டே இருக்கிறாங்க. இவரு வந்து பார்த்தா அந்த போர்ல வின் பண்றாரு. அதுக்கடுத்து தான் தெரியுது தன் நாட்டு வீரர்கள் வந்து பார்த்தா ஒரு பொண்ணை கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கா. அம்மா எதுக்கு இந்த பொண்ணை பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எதிர்நாட்டு படை கூட இருந்தா இவளை கொல்றதுக்காக பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சேச்சா அதெல்லாம் பண்ண வேணாம் அம்மா, நீ பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா இருக்க, உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன பண்றான்னா தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனது எதுக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றக்காகத்தான். பகல வந்து பார்த்தா அரண்மனையில கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த புறத்துல முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த முதல் ராத்திரிக்கு சந்தோஷமா போன ராஜாக்கு அதுதான் தன்னோட கடைசி நாள் அப்படின்ட்டு தெரிய போறது கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, ஒரு கூர்மையான கத்தி எடுத்து அவரை கொலை பண்றதுக்காக பாக்குறா. நான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்நாட்டு படையை சேர்ந்த ஒரு தலைமை பெண். அது மட்டும் இல்லாம பல ஆண்கள் என்னை அடையணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா நீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிட்டு என் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லி பார்த்த. எப்படி பார்த்தாலும் நீ நல்லவன் கிடையாது, அவங்கள மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்கள கொலை பண்ண பாக்குறா. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றா. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீய சக்தி என்கிட்ட இருக்குன்ட்டும் அதை பயன்படுத்தி பொண்ணை கொண்டுட்டு இந்த நாட்டை நான் அபகரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டுட்டு அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா உயிரை விடுறாரு. அதுக்கடுத்ததா இவ நாட்டு படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரா புள்ள வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறைப்பிடிக்க பாக்குறாங்க. அப்ப இந்த நாட்டை சேர்ந்த பல பேர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை விட்டு போட போறாங்க. அப்படின்னு குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த நாட்டை சேர்ந்த படை தளபதி என்ன பண்றாருன்னா தன் பையன் கூட இந்த நாட்டை விட்டு கிளம்ப போறாரு. அப்ப வந்து பார்த்தா அந்த பையன் என்ன சொல்றான்னா ஹீரோன் கூட நான் அடிக்கடி விளையாண்டுட்டு இருப்பேன், அவளை நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து பார்த்தா கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டா அவ என்ன பண்றான்னா அந்த சூனியக்காரி அந்த பொண்ணு கூட்டிட்டு போறவங்கள கொலை பண்ணிட்டா. அதுக்கடுத்து அந்த ஊர்ல இருக்கிற பல பேரை வந்து பார்த்தா தான் வசப்படுத்திக்கிட்டா. ஆனா இந்த ஒரு பொண்ணை மட்டும் வந்து பார்த்தா எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த பொண்ணால வந்து பார்த்தா ஃபியூச்சர்ல அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு போல இருக்கு. அதனால வந்து பார்த்தா இந்த பொண்ணை மட்டும் எதுவும் செய்யாம சிறையில் அடைச்சிட்டா. அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு மந்திர கண்ணாடி வருது. அந்த கண்ணாடி என்ன சொல்லுதுன்னா நீ கரெக்டான பாதையில போயிட்டு இருக்க, எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீ என்ன பண்றியோ அதை கரெக்டா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த கண்ணாடி சொல்லுது இந்த உலகத்திலே அழகான பொண்ணு வேற யாரும் கிடையாது, நீ தான் அப்படின்னு சொல்லுது. இப்படியே வந்து பார்த்தா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்ப 10 வயசுல இருந்தா நம்ம படத்தோட ஹீரோயின் இப்ப டீனேஜ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தா சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பறவை வந்து பார்த்தா ஹீரோனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அந்த பறவை கிட்ட இவங்க பேசுற சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து சிறையில் அடைக்கப்பட்டு இருக்க ஒரு சில பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா பேசுறது பட்டத்து இளவரசியா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, நாங்க கிராமத்தை இருக்கிறப்ப நீங்க இறந்து போயிட்டதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, உங்க குரலை கேட்ட போதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. அப்படியே வந்து பார்த்தா மேல ராணி என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு போனார்ல பட தளபதி, அவரு கூட இருந்த 2 பேர் என்ன பண்றாங்க இவ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இவ ரொம்ப தோணன்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. இதனால கடுப்பான ஒருத்தன் என்ன பண்றானா ஒரு கத்தி எடுத்து அந்த ராணியோட பயத்திலே குத்திட்டான். அப்படி குத்துறப்ப வந்து பார்த்தா சாதாரண பொண்ணா இருந்தா இறந்து போயிருப்பா. இவதான் வந்து பார்த்தா ஒரு சூனியக்காரி ஆச்சா. டக்குன்னு வந்து பார்த்தா அந்த கத்தி எடுத்து தன்னை குத்துறவனே குத்தி கொலை பண்றா. இதுக்குனே வந்து பார்த்தா அந்த செத்து போனால அவன் பக்கத்துல இருக்கிறது அவங்க அப்பா தான் வயசான நபர். அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா இங்க இருந்து போயிட்டு அந்த பட தளபதி கிட்ட சொல்ல அப்பா கிடையாது, எப்பா நினைச்சாலும் என்ன அழிக்க முடியாது, போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை மட்டும் வந்து பார்த்தா உயிரோட அனுப்பி வைக்கிறாங்க.
சொல்றாங்க. அதுக்கடுத்த நேரம் அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு இந்த உலகத்துல அழகான பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு பாக்குறப்ப அவங்க முகம் வந்து பார்த்தா வயதான தோற்றத்துல பார்த்துட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு தனி அறைக்கு போறாங்க. சிறையில இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றாங்க. அப்படி ரிச்சுவல் பண்ணும்போது இவங்களோட வயதான தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளமையா இருக்கிற அந்த பொண்ணுக்கு போகுது. அந்த இளமையா இருக்கிற பொண்ணோட தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதான இருக்கிற இவகிட்ட வருது. தன்னோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்ட போல இருக்கு. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல கன்னி பெண்களை தன்னோட சிறையில அடைச்சு வச்சிருக்கா அப்படின்றத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்த நேரம் அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு இந்த உலகத்துல அழகான பொண்ணுக்கு யார் அப்படி சொல்லி கேட்கிறப்ப இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல அழகான பொண்ணுனா நீ மட்டும்தான், ஆனா இனிமேட்டு நீ கிடையாது, ஏன்னா சிறையில வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோன் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு, அவளால உன் உயிருக்கே ஆபத்து வர போகுது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கிறப்ப அவளை கொன்னு அவளோட இதயத்தை நீ எடுத்து சாப்பிட்டினா ரொம்ப பேரக்கையா இருப்ப அண்ட் உனக்கு இந்த உலகம் அடியிற வரைக்குமே சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதனால தான் படை கூட்டத்துல இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து பார்த்தா அந்த குருவி கிட்ட போராடிட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க வர சத்தம் கேட்டு என்ன பண்றானா பொண்ணும் தெரியாத மாதிரி கம்முன்னு படுத்துட்டா. அங்கேருந்து போன என்ன பண்றானா அந்த பொண்ணை கிளப்பி இங்க பாருப்பா இதுக்கு மேல நீ நிரந்தரமா தூங்கிட்டு இருக்க போற, இப்ப ராணி கூப்பிடுறாங்க பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தா தூங்குறத மாதிரி நடிச்சிட்டு இருக்காள. அட கூப்பிட்டு இருக்க என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்றப்ப இததான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஜெயில விட்டு நேரம் அரண்மனையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரை பயன்படுத்துறாங்க. அந்த குதிரை மூலமா என்ன பண்றாங்கன்னா நேரா ஒரு காட்டு கிட்ட போறாங்க. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழியில அந்த குதிரையும் கிரண் மாட்டிக்கிட்டாங்க. கிரண் தப்பிச்சுட்டாங்க. பட் அந்த குதிரையை வந்து பார்த்தா கிரனால காப்பாற்ற முடியல. திரும்பி பாக்குறப்ப கிரனை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தா அப்படியே இறந்து போற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த காட்டுல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த சூனியக்காரியோட சூனியம் எதுவுமே வந்து பார்த்தா இதுக்குள்ள பயன்படுத்த முடியாது. இதனால வந்து பார்த்தா அந்த பொண்ணு பிடிக்க போன அந்த தளபதி என்ன பண்றானா இந்த மாதிரி அந்த பொண்ணு காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டா அப்படின்றப்ப உதவாக்கார ஒன்ன மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் இந்த நாட்டுல வாழ போறேன்னு தெரியல, அந்த காட்டுக்குள்ள என்னோட மந்திர சக்தி பயன்படுத்த முடியாது, எவனாச்சும் ஒருத்தனை கூட்டு அவளை பிடிச்சிட்டு வர சொல்லு போ போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவன் என்ன பண்றானா நேரா போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பாக்குறான். அவன் யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ தான். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் காணாம போயிட்டாங்க, அவங்கள பிடிச்சு கொடுத்தினா அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போன என் பொண்டாட்டிய கூட கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அதேதான் வந்து பார்த்தா அந்த சூனியக்காரியும் சொல்றா அதை பிடிச்சு கொடுத்தினா இறந்து போன உன் பொண்டாட்டியுமே நான் பிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவன் என்ன பண்றானா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஈஸியா கீரனை பிடிச்சிட்டான். கீரன் வந்து பார்த்தா பட்டத்து இளவரசி அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றானா அவளை பிடிச்சிட்டு போயிட்டு அவள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீ அவள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கொலை பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன என் பொண்டாட்டியை திருப்பி கொடுப்பா அப்படின்றப்ப அடா போய் சொல்றா நீ வந்து அவளை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு அது நம்பிக்கை இருக்கு அப்படின்றப்ப இங்க இருந்து எனக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அவ எனக்கு கொன்னுடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இறந்தா என்னோட இதயத்தை எடுத்து அவ சாப்பிடுவா அப்படின்ற மாதிரியும் நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவளை கொன்னுட்டு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் நினைக்கிறான். அதுக்கடுத்த நேரம் அந்த பட தளபதி கிட்ட போய் சொல்றப்ப அவன் சொன்ன எல்லாமே பொய்யின்ட்டு தெரிய வருது. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி ஹீரோயின் என்ன பண்றானா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறா. அப்படி தப்பிச்சு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சூனியக்காரி கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் பொறுத்தவன் அந்த வயசான என்ன பண்றானா அந்த பட தளபதி கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து தப்பிச்சு போயிட்டா அதை என் கண்ணால பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பட தளபதியோட பையன் என்ன சொல்றானா அவளை போய் நான் காப்பாத்திட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை பிடிக்கிறதுக்காக இந்த சூனியக்கார குரூப் என்ன பண்ணுறா ஒரு டீம் ரெடி பண்ணுது. அந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த சீனியக்கார டீம்ல வந்து பார்த்தா அந்த பட தளபதியோட பையன் தான் யாருன்னே சொல்லாம வந்து டீம்ல சேர்ந்துக்கிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா ஹீரோன் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களை எங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட ஒரு பழைய பட தளபதி இருந்தாரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு போறாரு. இந்த காட்டை கடக்கணும்னால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஜந்து ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க கரெக்டா வந்து பார்த்தா அந்த ஜந்து இவங்க முன்னாடி வருது. ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போடுறாரு. பட் அதை அவரை தூக்கி போடப்போ ஹீரன் கிட்ட வருது. பட் ஹீரனை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அவங்க அழுக்குல அப்படியே மயங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கு. அப்பதான் வந்து பார்த்தா இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தா இவங்க அந்த காட்டை தாண்டி ஒரு ஆத்தங்கரை கிட்ட போறாங்க. அங்க வந்து பார்த்தா படகுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் போற மாதிரி தெரியுது. அப்போ இவங்க உடம்புல வந்து பார்த்தா அடிபட்டு இருக்க பார்த்துட்டு அந்த பொண்ணு இவங்களுக்கு வைத்தியம் பாக்குறா. இப்படியே வந்து பார்த்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க போன கடுத்தது கிரண் ஒரு பட்டத்து இளவரசி அப்படின்றத ஹீரோக்கு தெரிய வருது. அதனால இந்த பொண்ணு இங்க இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு தன்னோட வேலையை பார்க்க போக அந்த நேரம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சூனியக்காரி டீம் என்ன பண்றாங்க இவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டு கிட்டத்தட்ட இந்த கிராமத்தையே வந்து பார்த்தா நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ வந்து பார்த்தா கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல வந்து கிரணை தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னா குள்ளம் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுமே வந்து பார்த்தா அங்க இருக்கிற குள்ளம் மனிதர்கள் ஹீரோவையும் ஹீரோனையும் பிடிச்சு வச்சுட்டாங்க.
ஏன்னா இவர் ஏற்கனவே இவங்க கிட்ட ஏதோ ஒரு வேலை காட்டியிருக்காரு போல இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நான் அந்த நாட்டு இளவரசி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பேச்சை நம்ப மாட்டாங்க, ஹீரோ பேச்சை ஆல்ரெடி நம்பவே மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு குள்ள மனிதர் வயதான நபர் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான், அவளால வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோட இருக்க போறோம், நம்மளோட சந்ததியும் வளர போகுது, அவளை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப இந்த சூனியக்காரி வரதுக்கு முன்னாடி இந்த கிராமம் ரொம்ப பசுமையாகும், நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இவ எப்ப அரியணைக்கு வந்தாலும் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் அந்த எதிரி கூட்டம் வர மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதான நபர் இருக்காரு சொன்னால, அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி அங்க இருக்கிற எதிரி டீம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரிக்கு சொந்தம் போல இருக்கு, அவரை கட்டி வச்சு அடிக்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியாம பாத்துட்டு இருக்காங்க. ஒரு அம்பு எடுத்து எறியறதுல கிரண் மேல வந்து பாத்தீங்கன்னா பட போனதை அது அந்த வயதான நபர் ஒருத்தர் இருக்காரு சொன்னால அவர் வாங்கி இறந்து போயிட்டாரு. இதனால கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க, மா நீ ஃபீல் பண்றனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது, அந்த சூனியக்காரியை போட்டு தானாதான் எங்களோட கிராமம் நல்லா இருக்கும், அதுக்கு வழி பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரி வரா. ஹீரன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட எப்படியாச்சும் நல்லா பேசி அவளை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அந்த பட தளபதியோட பையன், அவரோட கெட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பேசிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் கொடுக்குறா. அதை ஹீரன் சாப்பிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு வரா. இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க போய் பாக்குறப்ப அந்த இடத்துல அந்த சூனியக்காரி இவளை கொலை பண்ற பாத்துட்டு இருக்க தெரிஞ்சிட்டு அவகிட்ட சண்டை போட்டு அவளை துரத்தி விட போற போக்குல ஒரு வார்த்தை சொல்றேன், நீ எப்படி முயற்சி பண்ணாலும் அவளை காப்பாற்ற முடியாது, அவள் ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷம் கடிச்ச ஆப்பிளை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அவளை கேள்ப்ப பாக்குறாங்க, கேந்திரிக்க முடியல. அதனால என்ன பண்றாருன்னா நேரா அந்த பட தளபதி கிட்ட கூட்டு போறாரு. ஹீரோயின் இறந்து போனதை அங்க இருக்கிற யாராலுமே ஏத்துக்க முடியல, குறிப்பா சொல்ல போன ஹீரோவால சுத்தமா ஏத்துக்க முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்டாட்டி இறந்ததோட நீ இறந்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, சோ இங்க இருக்கும்போது தான் சந்தோஷமா இல்ல, மேல போயிட்டு மத்த தேவதைங்க கூட தேவதையா நீ இருக்க போற, அதை நான் பார்க்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இவர் பேசுற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, மயக்கத்துல இருந்திருக்காங்க போல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்ப ஹீரோயின் கேஞ்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல அந்த சூனியக்காரி இந்த இடத்துல நம்ம வச்சிருக்க கூடாது, அந்த ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அதுக்காக நான் போரிட போறேன், நீங்க எல்லாரும் என் கூட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட தளபதி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் பெல்ல சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அந்த சூனியக்காரி கூட சண்டை போட போறாங்க. அந்த சூனியக்காரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்படி மாறி மாறி சண்டை போடுறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு, அவங்களால சரியா சண்டை போட முடியல. அதான் சூனியக்காரி ஆச்சா ஹீரோனை போட்டு அல்லாக்கா போட்டு மலாக்கா பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கத்தி எடுத்து சதக் சதக் சதக்னு குத்துறாங்க. அதுல அவளுக்கு ரத்தம் வந்துட்டே இருக்கு. 3 சொட்டு ரத்தம் கீழே விழவும் அவளோட இளமையான தோற்றம் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு வயதான தோற்றமா போகுது. அப்படியே வந்து பார்த்தா கூனி குறுக்கி இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஹீரன் அந்த ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க.